சொல்றாரு, அப்பா கால் வைக்கிற இடத்துல உனக்கு தர்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தர்றது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எங்க கால் வைக்கிற அதெல்லாம் உனக்கு தர்றேன், உன்னை இந்த பூமியில எவனும் எதிர்த்து நிற்க போறதில்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் எந்த சக்தி உன்னை ஒன்றும் பண்ண போறதில்லை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வெற்றி வீரன், நீ ஒண்ணுமே உன்னை யாரும் பண்ணவே முடியாது, உன்னை எவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமானதா இரு, கரெக்டா இரு. ஆனா இந்த வாயை என்ன பண்ணு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்லப்பட்ட காரியங்களையே தியானிச்சு அதையே பேசி அதையே பண்ணிட்டு இருக்கிற, அப்ப நீ ப்ராஸ்பரஸ் ஆயிடுவ. நீங்க ப்ராஸ்பரஸ் ஆகிறது கர்த்தர் கையில் இல்லை, அது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க ப்ராஸ்பரஸா இருக்க வேணும், செழிப்பா இருக்க வேணும்ங்கிறத எப்போ தீர்மானிச்சிட்டாரு கர்த்தர்? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தீர்மானிச்சிட்டாருங்க. இப்போ நீங்க கெஞ்சி கெஞ்சி உபவாசம் இருந்ததுனால தீர்மானிக்கல அவர். ஹலோ, நான் கர்த்தர்ட்ட நல்லா அழுது ஜெபிச்சேங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருங்க. நீங்க அழுகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க அழுதிங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நீங்க அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படும் போது சும்மா அதை லேசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு ஆசீர்வதித்து விட்டார். அப்ப நாம் அதை அறிந்து கொண்டு நாம் இயேசு வண்டியில வந்து இந்த வார்த்தையில உள்ளத்துல வச்சு, அப்ப நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுகிறோம், நாம் புத்திமானா நடந்து கொள்கிறோம். we will make our way prosperous and we shall have good success. இருக்கீங்களா?